வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு புதிய காணொளியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது MLFST இலங்கையின் வனப்புமிகு காடுகளின் அழகையும் அதனுள் புதைந்து கிடக்கும் நல்ல பல விடயங்களையும் கொண்டு வரும் காணொளிகளின் தொகுப்பு. இந்த காணொளியில ஒரு அழகான இடத்தை ஒரு குறிப்பிட்ட நேரம் நடந்து கடந்து நாங்கள் அனுபவிக்க போறோம். ஆகவே காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. காணொலியில நிறைய அழகான விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறேன். காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கக்குள்ள உங்களுடைய மன இறுக்கம் குறையும். ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய மனங்களில் ஏற்படும் என்பதற்கு நான் உத்தரவாதம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இது இலங்கையினுடைய வடபகுதியில், அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற இந்த வடமாகாணத்தினுடைய மிகப்பெரிய குளங்கள்ல ஒன்றான இரணைமடு குளத்திற்கு கீழே இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த பகுதி. இந்த பகுதியினுடைய ஒரு கரையில பார்த்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய வீதி ஒன்று இருக்குது. அந்த வீதிக்கு அருகாகத்தான் இந்த இரணைமடுவில் இருந்து வருகின்ற நீர் செல்லுகின்ற ஒரு வாய்க்கால் இருக்கின்றது. அந்த வாய்க்காலினுடைய இரு மரங்களும் தான் இந்த மரங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. மிக அழகாக இருக்கின்ற இந்த காட்சி அந்த பகுதியில் என்னால் பதிவிடப்பட்டது. இந்த பகுதியால நான் ஒரு வெயில் காலத்தில் சென்று கொண்டிருக்கும் போது இந்த மரங்களினுடைய குளிர்ச்சியும் இங்க வீசுற காற்றினுடைய குளிர்ச்சியும் எனக்கு ஒரு ரம்மியமாக இருந்தது, அமைதியாக இருந்தது. அதோட மிகவும் சந்தோஷத்தை, ஒரு எண்ணி அறியாமலே சந்தோஷத்தை தருகின்ற ஒரு பிரதேசமாக இந்த பிரதேசம் இருந்தது. ஆகவேதான் உடனடியாக நான் இதை காட்சிப்படுத்தி உங்களுக்கு காட்டுவோம் நினைச்சேன். இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா பச்சை பசையில் 2 மரங்களும் அதே நேரம் இந்த புல்வெளிகளும் வளர்ந்து போயிருக்கு. தூரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா வயல்வெளிகள், ஒரு மிகப்பெரிய வயல்வெளிகள் இருக்குது. இந்த வயல்வெளிகளை கடந்து கிராமங்கள் இருக்கின்றன. இந்த வீதியினுடைய ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காட்சி, மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா வயல்வெளிகள் நிரம்பி போயிருக்கும். இந்த பகுதியினூடாக செல்கின்ற நீரை பயன்படுத்தி இங்கே மக்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரதேசத்தினுடைய மக்கள் மிக சாதுரியமாக இந்த நீரை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இரு மரங்களும் மரங்களை நட்டு அந்த மரங்கள் இந்த நீரினுடைய பயனூடாக வளர்ந்து மிகப்பெரிய மரங்களாக நிழல் தருகின்ற, அதோடு 2 விஷயங்கள் இருக்கின்றது. ஒன்று நிழல் தருகின்றது, இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வாய்க்காலினூடாக வெள்ளம் பாய்கின்ற போது, அதாவது மாரி காலங்களை பார்த்தீங்கன்னா நிறைய நீர் நிரம்பி வழியும். அந்த காலங்களிலே மண் அரிப்பிலிருந்து இந்த பிரதேசத்தை காக்கக்கூடியதாக, இந்த கரையோரங்களை காக்கக்கூடியதாக இந்த மரங்கள் நடப்பட்டிருக்கின்றது. மிக அழகாக இருக்கின்றது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரதேசங்களை நான் போய்களை பார்த்திருக்கிறேன். அநேகமானவர்கள் இந்த புகைப்படம் எடுக்கின்ற சந்தர்ப்பங்களை நான் கண்டிருக்கிறேன். அதாவது புகைப்படங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் சீன், அந்த பின்னணி காட்சிகளை வழங்குறதுக்கு மிக பொருத்தமான இடமாக இந்த இடம் வந்து இருக்கின்றது. நீங்க பார்த்தீங்கன்னா சரி, உயர்ந்து வளர்ந்த மரங்கள் காடு போல இருக்குது. இந்த பிரதேசத்தில் மக்களால் இந்த காடு உருவாக்கப்பட்டிருக்குது. இது நல்ல விஷயம். நிறைய விஷயங்கள், அதாவது நாங்கள் இப்போ அபிவிருத்திகளை மேற்கொள்ளல அநேகமான மரங்களை வெட்டி சரிக்கின்றார்கள். அதோட நிறைய மரங்கள் இதால பாதிக்கப்படுது. மரங்கள் அற்ற ஒரு பிரதேசமாக எங்களுடைய பிரதேசம் மாறிக்கொண்டிருக்கிறதால சூழல் வெப்பமடைஞ்சு கொண்டு போகுது, மழை வீழ்ச்சி வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. நாங்கள் கோடை காலங்களில் சில இடங்களில் வாழ முடியாத சரியான ஒரு வெப்பமான சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. அந்த சூழலை மாற்றி அமைக்கக்கூடியதாக இந்த சூழல் இருக்குது. பார்த்தீங்கன்னா மக்களால் இந்த காடுகள் வளர்க்கப்பட்டிருக்கு. இந்த மதுரை மரங்கள், அதோட தேக்க மரங்கள்ன்றது விலையுந்த ஒரு பயிராக இருக்கின்றது, ஒரு மரமாக இருக்கின்றது. அதோட இந்த மதுரை மரங்கள் வந்து மிக குளிர்ச்சியை வழங்கும், நிழலையும் வழங்கும். அதோட இதையும் தேவையான சில விஷயங்களுக்காக பயன்படுத்த, அதாவது இந்த கோவில் தேவைகளுக்காக அநேகமாக மதுரை மரங்களை பயன்படுத்துவது உண்டு. இந்த பார்த்தீங்கன்னு சொன்ன கோவில்களில் இருக்கிற தேர்களில் அநேகமாக இந்த மரங்களை பயன்படுத்துவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த மரங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
நல்ல பொருத்தமாக வளர்க்கப்பட்டிருக்கு. இந்த நீரை சரியாக இந்த மக்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதனூடாக இந்த காடு வளர்க்கப்பட்டிருக்கு. பார்க்க நல்ல பச்சை பசையில் என்று இருக்குது. ஒரு வெயில் நேரத்தில் இந்த பிரதேசத்துக்கு போனீங்கன்னா உண்மையா ஒரு சந்தோஷமாக இருக்கும். எல்லா விஷயங்களும் இதில் எங்களுக்கு இந்த மரங்கள் வளர்ந்திருக்கிறது. அதே நேரம் சற்று தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தொடர்ந்து வயல்வெளி, இந்த வயல்வெளியிலிருந்து வர காற்று இந்த ஆற்றுல விடுற நீரில் பட்டு இந்த மரங்களில் பட்டு எங்களோட உடம்பில் படைக்கல உண்மையாக செம்மையாக இருக்கும், அது குளிர்ச்சியாக இருக்கும். அதே நேரம் கண்களுக்கும் நல்ல விருந்தாக இருக்கும் இந்த பிரதேசம். ஆகவே உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா இப்படியான இடங்களுக்கு நீங்கள் பயணம் செய்யுங்க. இப்படியான இடங்களுக்கு பயணம் செய்யக்கல எங்களுடைய மன அமைதி எங்கட மனசுக்குள்ள எங்களை அறியாமலே வரமேனண்டா அந்த பச்சை பசையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடுகளுக்கு நிறம் தீட்டைக்கல, வண்ணப்பூச்சி தீட்டைக்கல சொல்லுவினம் பச்சை நிறங்களை தீட்டுங்கோ அல்லது நீல நிறங்களை, மெல்லிய நீல நிறங்களை தீட்டுங்கன்னு சொல்லுவினம். அதற்கான காரணம் அந்த நிறங்கள் ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய நிறங்கள். ஆனால் அந்த நிறங்களில் கிடைக்கிற அந்த குளிர்ச்சியை விட இயற்கையாக எங்களுக்கு கிடைக்கிற ஒரு குளிர்ச்சியான உண்மையான இயற்கையான விஷயம். ஆகவே அதை அனுபவிக்கணும்னு சொன்னால் இப்படியான இடங்களுக்கு நீங்கள் நிச்சயம் பயணம் செய்யணும். இந்த சுற்றுலாக்கள் அல்லது உங்களுடைய ஓய்வு நேரங்களை நீங்கள் எங்கேயாவது போய் பயணம் செய்து ஒரு சற்று நேரம் உழைப்பாரி சந்தோஷம் அடையணும்னு சொன்னால் இப்படியான இடங்களுக்கு செல்லுங்க. நிச்சயமாக உங்களோட மனசில் இருக்கிற விஷயங்களை உங்களால் கதைக்கக்கூடியதாக இருக்கும். என்னடா அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, உங்களுக்கு எந்த இடையூறுகளும் இருக்காது. ஒரு அழகான சூழலை பார்த்து கொண்டு உங்களோட மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த இடங்களில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்படியான இடங்கள், இப்படியான அழகான காட்சிகள் உங்களுக்கு கிடைக்கும்டா நிச்சயமாக நீங்கள் பயணம் செய்யுங்க. இந்த ஒரு இயந்திரமயமான இந்த உலகத்தில் நாங்கள் அமைதியை பெறக்கூடிய இடங்களில் இதுவும் ஒன்றாக இருக்குது. சரி மக்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.